ஹாய் ஹலோ, நீங்களாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இந்த நாள் சூப்பராக செம்மையாக சாவடியா அவங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். இந்த வாரம் நம்ம கூட யார் இருக்காருன்னா ஜிஎஸ் தர்மன். வணக்கம் 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 ஜிஎஸ் தர்மன். வெல்கம் டு மலேசியா குமார் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. கதையே இல்லை, பிரச்சனையே இல்லை. அண்ட் தர்மன் யாருன்னா, தர்மன் சொல்லுமா ஜிஎஸ் தர்மன்? ஜிஎஸ் தர்மன் தானே அது வந்து இனிஷியல். அண்ட் உங்க பேர்ல தர்மன் அம்மா அப்பா பேர். அம்மா அப்பா குணேந்தர் சாந்தா. ஓகே ஓகே. ஜிஎஸ் தர்மன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் மியூசிக் கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர், சிங்கர் அண்ட் லிரிசிஸ்ட். இந்த மாதிரி சொல்லுன்ற மாதிரி ஆமாம், அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நீங்கள் நம்ம பார்த்து பேச போகிறோம். அவங்கள பற்றி பேசுறதோன்றதோட இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி என்னென்ன நடக்குதுன்னு அவங்களே மனசை விட்டு பேசணும்னு வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேற வேலை கேள்வி கேட்டு எடுக்க வேண்டியதான் பதில் என்னன்ற மாதிரி. ஸோ வாங்க சொல்லுங்க போவோம். உங்களுக்கு என்ன தெரியணும்? நேரா தெரியுமா? முதல்ல உங்களை பற்றி தான் தெரியணும். ஓகே, கொஞ்சம் லைட்டாக அப்படி உங்களை பற்றி கொஞ்சம். மை நேம் இஸ் ஜிஎஸ் தர்மன். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கேன் மியூசிக் பண்ணிக்கிட்டு. அண்ட் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் பீன் மை பேஷன். படித்ததும் அதான். அண்ட் ரீசெண்டாக இப்போ ஒரு ஸ்டுடியோ திறந்துருக்கேன் ஃபைனலி. ஸோ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்னை பற்றி இதுதான். ஓகே, என்ன இவ்வளோ சொல்லிட்டீங்க? மியூசிக் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணீங்க? மியூசிக் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். வேற 8-10 வீடியோ மியூசிக் வீடியோலாம் வெளியாகிருக்காங்க. ரீசெண்டாக வந்து சில்க்னு சொல்லிட்டு ஒரு குஜால்ஸ் பண்ணியிருப்போம். குஜால்ஸ் தெரியுமா? ஒரு கிளிகிளிப்பான மியூசிக் வீடியோ நானும் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், பார்த்தீங்களா? வரும் அதுக்கு நம்ம பின்னால் வருவோம். சரி ஓகே. ஸோ அவ்வளோதான், அதுதான் briefly about உங்க ப்ரொஃபைல்ல பார்த்தா நீங்க டீமான் கூட போட்டோ எல்லாம் அது இதுன்னு சும்மா அப்பப்ப சான்ஸ் கிடைக்கிறப்ப சும்மா போய் டீமான் பாப்பனே. ஏன்னா அவங்கலாம் ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க கிட்ட பேசியிருக்கேன், கை கொடுத்து பேசி அப்பப்ப டிப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. ஐ மீன் ஹரிஜிராஜ் கிட்ட வந்து ஒரு வாட்டி பேசுறப்ப நான் வந்து டக்குன்னு வந்து போயிட்டு அவர்கிட்ட வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி டெம்ப்ளேட்ஸ் நான் பண்றீங்க, ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. ஆக்சுவலி நல்ல விஷயம். Keep your music and arrangement simple and clean, so you can mix பண்றப்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே. ஒரு மியூசிக் லைன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஆனா அவர் ரொம்ப ஹம்பிள் ஆக்சுவலி. அது கேட்டோன்னு டக்குன்னு சொன்னாரு. ஓகே. அதே மாதிரி டேவிஸ் பிரசாத் அந்த மாதிரி வெரி ஹம்பிள். இது வரைக்கும் உங்களை பார்த்ததுலயே உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் டிப்ஸ் கொடுத்தது யாரு சொல்லுங்க? பெஸ்ட் டிப்ஸ் வந்து ஹரிஜிராஜ் தான் கொடுத்தாரு. பெஸ்ட் மோமெண்ட்னா வந்து யுவன் பார்த்தது. Because I've always been a UN fan. பாட்டு கேட்டு தான் வளர்ந்து மியூசிக். பாடி காமிச்சிங்களா? பாட்டுலாம் காமிக்கல, அப்படியே ஹக் பண்ணிட்டு கால்லாம் தொட்டு கும்பிட்டு வந்தேன். மிடில் ஆஃப் தி கிளப்ல எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அவரும் ஷாக் ஆயிட்டாங்க. சோ ஆமா. ஓகே ஓகே, நைஸ். கண்டிப்பா ஒரு சர்ரியல் மூமெண்ட். ஆமா ஃபேனடிக் மூமெண்ட்ல. வெரி ஓகே ஓகே, நைஸ். நானும் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப நாளா விஜய் பார்க்கணும் ஆசை, ரஜினி பார்க்கணும் ஆசை, ஏஆர் ரஹ்மான் பார்க்கணும் ஆசை. எல்லாம் ஆசையா தான் இருக்கு. ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பா அவங்களை வச்சு பாட்காஸ்ட் பேசணும்னு ஆசை தான். பாப்போம் என்ன நடக்கும். கண்டிப்பா எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்குவானே. ஐயோ. ஓகே. தர்மன், ஓகே, நீங்க முதல்ல நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு மியூசிக் கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் சிங்கர் அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. பட் எனக்கே ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா, அது என்ன மியூசிக் கம்போசர்னா என்ன, மியூசிக் ப்ரொடியூசர்னா என்ன, அண்ட் மியூசிக் டைரக்டர்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னமோ இதெல்லாம் எல்லாமே ஒன்று தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஆக்சுவலி இது வந்து பிரீஃப்லியா சொன்னோம்னா இது எல்லாமே வந்து ஒன்று தான். எல்லாமே வந்து ஒரே வேலைக்குள்ள தான் அடங்கும். பட் த டிஃபரன்ஸ் இஸ் வாட் இஸ், இப்போ மியூசிக் ப்ரொடியூசர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் மோர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், they will construct the beat. அவங்க வந்து கம்போசரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. they can maybe also work for another composer. another composer கூட அவங்க they can program the beats, program the chords. இப்போ let's say வந்து நான் தான் வந்து மியூசிக் கம்போசராகவும் இருக்கேன். I can be the producer also. I can produce-னா வந்து I'll set what the artist needs. என்ன மாதிரி ஜான்ரா வந்து அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு அது வந்து if you're dealing with artists. இப்போ வந்து மூவிஸ்னா யூ ஆர் ஆல்ரெடி அ கம்போசர். மேமாங்க வந்து ஒரு கம்போசர். அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைப்படுதோ, அந்த டைரக்டர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஊரில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சம்டைம்ஸ் யூ டோன்ட் நீட் டு நோ மியூசிக். இப்போ சஞ்சய் லீலா பன்சாலி மாதிரி ஹி நோஸ் மியூசிக்,
பட் ஆனா வந்து ப்ரோக்ராமிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வேற ஆள் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் ப்ரொடியூசர். ஓகே. அவர் ஹையர் பண்றாருல, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவர் இப்போ சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி இந்த டியூன் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட்ல இருந்து இந்த பீட் வேணும், இந்த கார்டு இங்க வேணும்னா அவர் சொல்லிடுவார். வேர்பலி சொல்லுவாரு, வாசி ஹார்மோனியில வாசி சொல்லுவாங்க. அவங்க வந்து they'll construct something and give him back. அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் டைரக்டர். இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா அவங்க தான் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த டியூனை கிரியேட் பண்றவங்க வந்து they are called composers. அது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி ஐ மீன் சம்டைம்ஸ் இட்ஸ் அது ஒரு நாள் கிட்ட சொல்லும் போது they become the music director. ஓகே ஓகே ஓகே. சோ எப்படி பார்த்தா எல்லாமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒன்னு தான். பட் ஐ மீன் இது ஒன் வேலை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, unless I mean when each processல வேற வேற ஆள் வந்தாங்கன்னா then you call yourself different. Unless எல்லாமே ஒரே பண்ணாங்கன்னா சில பேர் வந்து இப்ப they don't do music, they only mix and master. அவங்க வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸ். ஓகே. சோ இப்போ நம்ம இந்தியால இருக்கிறவங்க இந்த இப்போ ஏஆர் ரமன் அவங்கலாம் வந்து they all probably they do all together. they அவங்களுக்கு தனியா ஒரு பெரிய டீம் இருக்கும். இப்போ டாக்கிங் அபௌட் ஏஆர் ரமன் யுவன்னா they have a big team. அவங்க மேபி ஒரு டிராஃப்ட் மேபி ஒரு கம்போஸ் பண்ணிட்டு they'll give it to their music producers which is their assistants la. So என்னன்னா அவங்க கம்போஸ் பண்றது இல்ல, அது they are not அவங்க அந்த assistants கம்போஸ் பண்றது, இவங்க கம்போஸ் பண்றது தான். அவங்க வந்து அவங்களோட அந்த டியூனை வந்து மியூசிக்கா மாத்துறாங்க, மியூசிக்கா மாத்துறது ஆப்வியஸ்லி இவங்க சூப்பர்விஷன்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. பிகாஸ் இப்போ நீங்க ஏஆர் ரஹ்மான் யுவன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சைனிங் வந்து ஒரு எத்தனையோ படம் ஃபார் எல்லாத்துலயும் வந்து அவங்களே உட்காந்து வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த டைம் அதெல்லாம் வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். இங்க மட்டும் தான் எல்லாரும் ஒண்டியா. ஓகே. சோ நீங்களும் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. சோ you do like everything. நம்ம இங்க வந்து பெரிய டீம் இல்ல, நான் தான்டா டீம். பெரிய டீம்லாம் இல்ல, இந்த லெவலுக்கு ஒன்றும் வரல. பட் ஹோப்ஃபுல்லி ஒன் டேல நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்றப்ப வந்து மத்த ஐடியாஸ் வந்து இன்கலிபிரேட் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆமா, அவங்களோட ஐடியாஸ் வந்து நம்ம ஒண்ணு வச்சிருப்போம், விஷன், நம்ம ஒரு விஷன் சொல்லுவோம். அவங்க ஒண்ணு வந்து கொடுக்குறப்ப வந்து அது மேபி வேற மாதிரி கூட மாறலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஐடியாஸோட இதுதானே. ஆமா ஆமா. நீங்களே டியூன் போட்டு நீங்களே அது சோ நம்ம ப்ராசஸ்ல யாரும் இல்லன்ற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் கொஞ்சம் டயரிங்கா இருக்கும், நம்மளே எல்லாமே செஞ்சுக்கிட்டு. ஆமா ஆமா உண்மைதான். நைஸ். அடுத்தது என்ன கேள்வி கேட்கணும்னா, நம்ம ஒரு ரேடியோ ஸ்டேஷன் பேரு நான் சொல்ல விரும்பல, ஆனா நம்ம ஊர்ல இருக்க ரேடியோ ஸ்டேஷன்ல நான் அடிக்கடிக்கு பாட்டு கேட்கும்போது லோக்கல் சாங்ஸ் வந்து நிறைய வருது. இப்போ வந்து நான் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அப்பெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு எத்தனையோ பாட்டு தான் ஒரு மேபி விரலூட்டு என்ற அளவுக்கு தான் பாட்டு வரும் இருக்கு. ஆனால் இப்போ தேங்க்ஸ் டு டெக்னாலஜி, யூடியூப் என்ன அது இதுன்னு இருக்கிறனால எல்லாரும் பாட்டு விளையாடுறாங்க. whoever thinks that I mean feels that they are a composer, they will just release a song. and நிறைய வருது உண்மை. பட் வருது எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இட்ஸ் செப்பரேட் டாபிக் டு பி டிஸ்கஸ்ல. அது வந்து இன்னொரு விஷயம். அப்புறம் அது நம்மள அதை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் டூ திங்க் குவாலிட்டி முக்கியமா இல்லை குவான்டிட்டி முக்கியமா? ஓகே, என்னைய கேட்டிங்கன்னா என் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட ஒப்பீனியன் அது நல்ல கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கேன்னா, எனக்கு குவான்டிட்டியும் வேணும், குவாலிட்டியும் வேணும். ஸோ இப்போ சாங்ஸ் நம்ம விளையாக்கும் போது டெஃபினெட்லி இட் ஷுட் பி குவாலிட்டி. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ரேடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலேஷன் சாங் வருதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு பாட்டு வரும். இப்போ தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்னால இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்தியா பாட்டு வரும், அதுக்கப்புறம் நம்ம மலேசியன் பாட்டு வச்சாங்கன்னா யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். இது மின்னிலேருந்து அந்த டிஃப்ரென்ஸ் யூ கேன் ஃபீல். சானிக் டிஃப்ரென்ஸ்னுவாங்க சவுண்ட்ல, சானிக். ஆமா உங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சாங்ஸ் நான் கம்போஸ் பண்ணும்போது இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாங்ஸ் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி மாஸ்டரிங் வந்து இந்தியாவில் கொடுப்பேன். எனக்கு இந்தியாவில் வந்து ஒரு மிக்சிங் இன்ஜினியர், மாஸ்டரிங் இன்ஜினியர் இருக்காரு, ரூபேந்தர்னு சொல்லிட்டு. இஸ் அ மிக்சிங் இன்ஜினியர் ஃபார் சந்தோஷ் நாராயணன், லியோன் ஜேம்ஸ், அங்குள்ள பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெரிய படத்துக்குலாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகான், ஆல் சந்தோஷ் நாராயணன் படம்னா அவர் தான் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ நீ அவர்கிட்ட இருந்து நான் அவுட்புட் வரப்ப நீங்க ஒரு இந்தியா பாட்டும் என்னோட பாட்டு கேட்குறப்ப சிமிலரா இருக்கும். ஆப்வியஸ்லி லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் பிகாஸ் இட்ஸ் மலேசியன்னால. பட் அதையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த குவாலிட்டி அந்த சாங் குவாலிட்டி, அப்புறம் பொயட்டிக்கா வந்து நம்ம ஸ்டில் வந்து குவாலிட்டியா ஒன்று கொடுக்கலாம் டு மேட்ச். பிகாஸ் டெஃபினெட்லி there'll be a comparison. நீங்க நம்ம சொல்லலாம் இதுல கம்பேர் பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லலாம், பட் டெஃபினெட்லி there'll be a comparison because your songs have been played one by one after each. அதே மாதிரி குவான்டிட்டியும் எனக்கு முக்கியம். ஏன்னா வந்து the more songs I deliver, the more songs is getting played. இன்னும் பீப்புள் வந்து வால்யூமா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இதே நான் வந்து ஓகே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னும் நான் வெளியாக்குற சாங் எல்லாமே ஒரு 1 million 2 million 5 million 10 million அந்த மாதிரி போறதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஐ கேன் டிசைட் மேபி ஓகே
ஒரு இயருக்கு வந்து ஒரு 3 songs I just concentrate on this 3 songs இதான் மேஜர் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி வந்து ஐ கேன் ஸ்டெப் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து என்னோட தாட் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து தெரியல குவான்டிட்டியா குவாலிட்டியானு. எனக்கு வந்து ரெண்டுமே முக்கியம். ஸோ யா. ஓகே. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா, அந்த குவாலிட்டி ஐ மீன் நம்ம மலேசியா பாட்டு கேட்கும்போது சரி, இந்தியா பாட்டு கேட்கும்போது நம்ம அந்த நம்மளுக்கு அந்த கேட்குற விதமே வேற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம மாஸ்டரிங் இந்தியா அது என்ன வித்தியாசம்? அது why do you think that's different? அது ஏன் அவங்க கிட்ட அனுப்புனாதான் அந்த குவாலிட்டி வருது? எனக்கு இன்னும் வரைக்குமே எனக்கு தெரியல. பட் நான் ஸ்டில் ஃபிகர் அவுட் பண்றேன். ஒன்று என்னன்னா வந்து ஹேண்ட் டச் அண்ட் ஒன்று வந்து ஐ பர்சனலி பிலீவ் தட் சென்னை இஸ் கல்ச்சுரல், கலைக்கான ஒரு 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 ஊர். ஸோ நாங்கள் இங்கே என்ன கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். obviously the scams and all these things, but the product quality if you give for certain people there, I believe that's இங்கேயும் நல்லா பண்றாங்க. இங்கே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போயராஜ் அண்ணன், ஜெகதீஷ் அண்ணெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் மாஸ்டர்லாம் பண்றாங்க. பட் நான் ப்ரிஃபரபிளி ஏன் எனக்கு வந்து ஒரு கிளிக் வந்துச்சு. ஸோ நான் வந்து அங்கே கொடுக்குறேன். அங்கே வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ கேன் டேக் லைக் வீடியோ ப்ரொடக்ஷனும் வந்து அங்கே கலரிங் அங்கே வந்து இட்ஸ் ஹவு யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து கெஜெட்ஸ் வந்து மோர் அக்சசபிளாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்டூடியோஸ் ரொம்ப இருக்காங்க. நம்மளுக்கு வந்து மினிமம் ஸ்டூடியோஸ் இல்லை, இன்ஜினியர்ஸ் ரொம்ப வந்து இருக்கு. பிகாஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஒயிட். ஸோ அங்கே எனக்கு என்னமோ அங்கே கொடுத்தா பெட்டர்னு டேலண்ட் வந்து நிறையா வந்து குவாலிட்டி கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் என்னோட மிக்சிங் இன்ஜினியர் வந்து நல்ல ஃப்ரெண்ட், நம்ம ஒரு நல்ல டோஸ்ட் ஆகிட்டோர். ஸோ ஏதாச்சும் என்னன்னா அவர் வந்து லைக் லைஃப் ஜூம்லாம் பண்ணி மிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ரொம்ப பேர் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு அவர் ஷேர் பண்ணுவார். என்ன பண்றாரு, he has all this hardwares, பெரிய நம்மலாம் வந்து சாஃப்ட்வேர்ல பைக்கிற ஜாமெல்லாம் அவர் வந்து இதாக வச்சிருப்பாரு. ஹார்ட்வேர்ஸா வச்சிருப்பாரு. அது வந்து நல்லா இருக்கும். அங்க இருந்து சவுண்ட் வெளியாகிட்டு வர்றது வந்து வேற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால ஐ கீப் கண்டினியூ டூயிங் இட். இல்லை நம்ம எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம பேர் என்ன படம் பார்க்கறதா இருந்தாலும் வீடியோ, மியூசிக் வீடியோ, whatever they make, I mean like ஓகே எப்படி சொல்றதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க இங்கேயும் கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா அது அவங்க வேற நம்ம வேற. சில பேர் சொல்லுவாங்க இல்லை நம்மளும் நல்ல ப்ராடக்ட் தான் வெளியாக்குறோம், அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு ப்ராடக்ட் வெளியாக்குறோம். சம்மா ஒரு வெதர் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்கா சொல்றதா இருந்தாலும் we are taking them because they are huge and நம்மளுக்கு எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டே வந்து அங்கதான் இருக்கு. ஆமா, நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாது. லைக் இல்ல நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் வந்து எப்படியோ பண்ணிடுவாங்க. நம்ம சொல்லலனாலும் எப்படியோ பண்ணிடுவாங்க. சோ யா, அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா அங்க இருந்தா, அங்க ஹாலிவுட், அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இப்ப நம்ம ஊர்ல படம் எடுக்கிறவங்க நம்ம சொல்றாங்க இந்தியா கூட கம்பேர் பண்றாங்க, இந்தியாவில படம் எடுக்கிறவங்களுக்கு ஹாலிவுட்டோட கம்பேர் பண்றாங்க. சோ அது இப்ப வந்து கோரியாலாம் வந்துருச்சு உங்களுக்கு, ரேஸ்ல கோரியா, மெக்சிகோ, ஸ்பானிஷ், ஈரான் படம் எல்லாம் வருது. சோ அவங்களுக்கும் அந்த பிரஷர் இருக்கு. சோ இந்த உருட்டை வச்சு நம்மளும் ரொம்ப நாள் உருட்ட முடியாதுன்ற மாதிரி, அதை கம்பேர் பண்ணாதீங்க, நம்ம தான்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் டு an extent ஓகேல, அது என்னோட கருத்து. ஆமா, ஆனா அப்படியும் பார்த்தா கூட நிறைய பேர் ஒன்ஸ் தே ஹவ் பிகம் சக்சஸ்ஃபுல், அதுக்கப்புறமா அவங்களும் அங்க போய் தான் தி பிகம் மோர் பிகர் ஆஃப்டர் தே கோ. ஆமா எஸ் எப்படி இருந்தாலும் வந்து நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து அங்க போறதா தான் இருக்கு. எல்லாரும் ஆமா எஸ். சோ இட்ஸ் there's no wrong in admitting that they are better than us. ஓகே. இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் தர்மன். ஓகே, இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் SPM முடிச்சுட்டு இதுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு நான் சும்மா போய் ஸ்டூடியோல தெரிஞ்ச அண்ணன் ஸ்டூடியோல உட்காந்துருப்பேன், அங்கேருந்து மியூசிக் பிக்கப் பண்ண. அதுக்கு முன்னாடி did you start like from young ageல நீங்க did you went for a music like நான் வந்து சின்ன வயசுல இந்த சங்கீதம் கிளாஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்ப வந்து எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை சங்கீத கிளாஸ்லாம் போறப்ப. ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப டிசிப்ளினான ஒரு என்வாயர்மெண்டா இருக்கும். நம்ம வந்து அப்போ எனக்கு பந்தலாட்டெலாம் பிடிக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப போகணும்னு ஆசை. பட் அம்மா வந்து இந்த சங்கீத கிளாஸ் தான் போகணும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அப்போ எனக்கு வந்து அந்த மியூசிக் ஆசைலாம் அப்போ இல்லை. ஸோ ஒரு செகண்டரி வரப்போ தான் வந்து அந்த நுவான்சஸ் ரொம்ப ஹிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தென் ஐ வென்ட் டு பியானோ கிளாஸ். ஸோ பியானோ கிளாஸ் ஒன்று யமஹால போனேன், பியானோ கிளாஸ் ஒன்று கிரேடிங் படித்தேன், அதுக்கப்புறம் சங்கீதம் கிளாஸ். இது ரெண்டு போகிறப்ப ஒரு மாதிரி ஓகே நம்ம மியூசிக் பண்ணுவோம்ன்ற மாதிரி எனக்கு அப்போலேருந்து எனக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டெலாம் கேட்டு யுவன் பாட்டெலாம் கேட்டு ஒரு மாதிரி இப்படி இந்த ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அப்பயே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப பேருக்கு தெரியாது, நான் அப்பயே வந்து FL ஸ்டுடியோலாம் டவுன்லோட் பண்ணி, அப்போ ஃப்ரீ ஒரு FL ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அங்கே கற்றுக்கிறது தான். இந்த ப்ரோக்ராமிங்லாம் அங்கே கற்றுக்கிறது தான். சும்மா ஒரு லேப்டாப் இருக்கும் அப்படியே கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணது தான். அதுக்கப்புறம்
ஃப்ரம் யூனோலா இந்தியன் பேரண்ட்ஸ் நம்ம வந்து மியூசிக் படிக்கிறதுனாலே வந்து ஒரு பிளாக் இல்ல மைண்ட் பிரெயின் வாஷ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அந்த ஐயனிய பாருங்க, நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல எனக்கு பந்துலாட்டு படிக்கணும்னு இருந்துச்சு. அப்ப அந்த ஃபேமிலி தான் உங்களை இன்ட்ரெஸ்ட் மியூசிக்ல சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து விட்ட கலையிலேயே நானே பெருசா ஏய் அது இப்ப இது திரும்பி அங்க போனேன் வேற என்னமோ படிங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க. ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்க நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்க. இல்ல இல்ல நம்ம தான் கேட்டுக்க மாட்டோம். நம்மளுக்கு வேற நல்லது யோசிப்போம். சோ இல்ல நம்ம மியூசிக் தான் போகணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் SPM நான் ஆக்சுவலி என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டுல, நீ SPM நல்ல கிரேட் எடுத்துனா நம்ம we can think about music. ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அந்த பந்திங் பண்றான் எப்படியோ வந்து கோட்டை விட்டுருவான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிரணினா நான் எடுத்துட்டேன். எங்களுக்கு நல்ல ஒரு 4 years 5 years எடுத்தேன். அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல நான் ஏவே எடுக்கல. ஆக்சுவலி நானே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். நம்ம வந்து ஒரு 7 years சொல்லி வச்சிருந்தோமே, 4 years எடுத்திருக்கோம். பட் அவங்களுக்கு they were convinced. okay they அப்படியே வந்து actually brain wash பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப brain wash பண்ணாங்க. actually இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன் தெரியுமா, இது வந்து பேரண்ட்ஸோட ஒரு கிமிக். ஆமா, நீ நல்லா படிச்சு எடுத்துட்டேன்னா நான் எதை வேணா ஆக்கிடுவாங்க. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் அதான் படிச்சிட்டியே, அதான் நல்லா படிச்சிட்டியே, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சனா இந்த கோர்ஸ்க்கு போலாமே, இந்த கோர்ஸ்க்கு போலாமே, கஷ்டப்பட்டு படிச்சு சும்மா வேஸ்ட் ஆக போறடா. நம்ம வந்து ஒரு மாதிரி யோசிச்சிடுவோம். ஆஹா ஆமா ஆமா நம்ம வந்து மியூசிக் ஆகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு. பட் நான் வாஸ் ஃபர்ம்ல. ஃபர்ம் பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணேன், லைக் என்னோட ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து நான் வந்து செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ஃபுல்லா அந்த மியூசிக்கை பத்தி தான் யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன். FL ஸ்டுடியோ ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன். மியூசிக்கை பத்தி தான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி ஐ நோ த நாலேஜ் அண்ட் நானே ரிசர்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எங்க அம்மால என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது இங்க என்ன மியூசிக் காலேஜ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து உருட்டு போடுவாங்க நம்ம. பட் எனக்கு தெரியும் எங்க இருக்கு. நான் கூப்பிட்டு போனேன். இந்த யூனில இருக்கு, இந்த மாதிரி யூனில இருக்கு, என்ரோல் பண்ணுங்க. நீங்க லோக்கல்ல படிச்சீங்களா இல்ல? லோக்கல் நான் லிம்கோக்கிங்ல தான் படிச்சேன். லிம்கோக்கிங். ஸோ ஐ காட் a scholarship from Star also. ஸோ அது ஒரு பிளஸ்ல. So I went on doing a degree there. So yes, nice. Okay, இந்த கேள்வி நான் உங்ககிட்ட ஏன் கேட்டேன்னா, இப்போ நீங்களே சொல்லிருந்தீங்க ஆரம்பத்துல எனக்கு வந்து எங்க அம்மா மியூசிக் கிளாஸ் அனுப்புனாங்க. Then I had some kind of interest and then I went into piano class, Yamaha class போயிருந்தேன் அப்படின்னு. Then you had your laptop and you played around with FL Studio அந்த மாதிரிலாம் சொன்னோமே. So we can see இதுல வந்து even though it's passion and everything, அதுல வந்து ஒரு காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. some kind of காஸ்ட் இருக்கு. அது காசு கட்டணும். and அப்படிதான் இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ் ஆக முடியும். ஸோ இப்போ ஒரு பேசிக்கான ஃபேமிலிலேருந்து வரவங்க, லோ மிடில் கிளாஸ் B40 அந்த மாதிரி ஃபேமிலிலேருந்து வரவங்க பேக்ரவுண்ட், இஃப் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ பிள்ளையோ இஃப் தே டிசைடட் தட் எனக்கு இல்லை எனக்கு மியூசிக்கில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, do you think he or she can, or இல்லை இது வந்து மினிமம் பேசிக்காவது கொஞ்சமாவது செலவு பண்றதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ரொம்ப பேர் நீங்க வெளியே போய் சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பேஷன்னுவாங்க. மியூசிக்கும் வீடியோவும் எஸ்பெஷலி ஒரு எக்ஸ்பென்சிவ் பேஷன். ஆமா உண்மை. ஸோ இப்போ நான்லாம் வந்து B40 தான். நான் வந்து பெரிய வந்து எங்க அப்பா தஞ்சிலாம் இல்லை. ஸோ அது நீங்க அங்க போறப்ப வந்து மினிமம் அந்த ப்ரைஸிங்லாம் நீங்க பாக்குறப்ப வந்து கொஞ்சம் வந்து திகைச்சு போயிடுச்சு. எனக்கு வந்து லைக் நார்மல் அப்பெல்லாம் வந்து நார்மல் இன்டர்ஃபேஸ், சின்ன இன்டர்ஃபேஸ் வாங்குறதுக்கு சவுண்ட் காட்டுவாங்க, அது வாங்குறதுக்கு 700 வரும். அப்ப வந்து 700 பெருசு நம்மளுக்கு. இப்பயும் பெருசுதான். அப்ப வந்து 700. அப்புறம் லேப்டாப் வந்து இந்த லேப்டாப் ஸ்பெசிபிக் லேப்டாப் தான் பாய்க்கணும்னு வாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ண இவ்வளவு இருக்கா சொல்லிட்டு அப்பதான் we get to know. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இப்போ வந்து லெட்ஸே வந்து ஒரு B40 குடும்பத்துல பிறந்து அங்கேயே வந்து வளர்ந்து டேலண்டடான ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல அவங்க அப்பா தன்ஸ்ரீயோ அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய லெவல்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. மியூசிக் வந்து சரி சும்மா போட்டு ஏதாச்சும் அவன் வந்து வச்சு வந்து வாங்குவோம், ரோல் அண்ட் கீபோர்டு வாங்குவான், எக்ஸ்பென்சிவ் கெஜெட்ஸ்லாம் என்னென்னு வாங்குவான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிரும்னா ஹீல் கெட் எக்ஸ்போஸ் டு ஆல் த நியூ திங்ஸ். இவனுக்கு டேலண்ட் இருந்தாலுமே ஹீல் கெட் எக்ஸ்போஸ் லேட் டு செர்டன் டெக்னாலஜிஸ். ஏன்னா இப்போ டெக்னாலஜிஸ் வந்து வளருது. அதுவும் மியூசிக் வீடியோ ப்ரொடக்ஷன்லாம் வந்து இன்னும் நம்ம எப்படி வந்து கெட் பேக் ஃபுல்லா பிடிச்சிக்கணும், எங்க வேற ஏதோ பிடிச்சிட்டே போகணும். ஸோ இப்போ நானும் அந்த கேஸ் தான். நான் ரொம்ப வந்து லேட்டாக தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிராக்லாம் பாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் வந்து கீபோர்ட்லாம் வாங்கி, அப்பெல்லாம் வந்து மீடி கீபோர்ட்லாம் வந்து நான் வந்து ஒரு கேசியோ தான் வச்சிருந்தேன்.
கேசியோலாம் ஆக்சுவலி மீடி கீபோர்ட்னு சொல்லவே மாட்டாங்க, நார்மல் கீபோர்ட் தான். அது மீடி இன்புட் இருந்தனால அது மீடி இதில் வச்சு சாஃப்ட்வேர்ல வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு மீடி ஸ்பெசிஃபிக் வந்து ப்ரோக்ராமிங்காக மீடி கீபோர்ட்லாம் வாங்கி. இப்போ நீங்கள் அதே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பார்த்தது அதே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து ஹீஸ் ஃபாதர் இஸ் லைக் மிமாங் ரிச் அஸ் ஃபக். அவர் வந்து ஹில் பை ஆல் திஸ் கெஜெட்ஸ். அவருக்கு பாய்க்க தெரியாது. என்ன ஆகுதுன்னா இவென்ச்சுவலி உங்களுக்கு பாய்க்க தெரியலனா கூட உங்களுக்கு பாய்க்க தெரிஞ்சிடும், ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அந்த கெஜெட்டை. இப்போ நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அந்த லேட் எக்ஸ்ப்ளோஸ் ஆனா கூட we are still away back. ஸோ இதுல வந்து காசு வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஆக்சுவலி பிளேஸ் an important ரோல். ரொம்ப பேர் சொல்லுவாங்கல்ல கஷ்டப்பட்டும் ஆள் வந்திருக்காங்க. எஸ், கஷ்டப்பட்டும் இப்போ வந்து வந்திருக்காங்க. பட் ஒரு சில கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து யூ வாண்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு உங்கள் ஸ்கில்ஸ் வந்து ஒன்றும் வந்து வளர்த்துக்கிறதுக்கு வந்து யூ ஸ்டில் நீட் அ வெரி குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே. ஸோ யா, எனக்கு பொறுத்த வரைக்கும் உண்மை அதுதான் உண்மை. ஏன்னா ஐ மீன் உண்மையா இருந்தா அதுதான் சொல்லணும். ஏன்னா சில பேர் அதை சொல்ல பயப்படுவாங்க, இல்ல காசு இல்லைனாலும் கத்துக்கலாம் அப்படின்னு. பட் ஒரு சர்டன் லெவலுக்கு கத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம கேஷ் வேணும். அது சில விஷயம் கத்துக்கிறதுக்கே வந்து கேஷ் வேணும். சில வீடியோ ப்ரொடக்ஷன் அண்ட் லெட்ஸ் சே மியூசிக் ப்ரொடக்ஷன் கெஜெட்ஸ் நீங்க வாங்கினாதான் நீங்க கத்துக்க முடியும். நீங்க யூடியூப்ல வந்து சரி நான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இதை பத்தி நீங்க பார்க்க தான் முடியும். when you get in hands தான் வந்து உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து நம்ம ஐடியாவோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது பண்ணுறதுக்கு யூ நீட் சம் பிக் ஃபேமிலி பேக்ரவுண்ட். பட் யூ கேன் சர்ட்டன்லி ஸ்டார்ட் ரைட். ஸ்டார்டிங்க்கு நல்லா இருக்கும். பட் அது வந்து whoever it is they can obviously start. they can obviously start. பட் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு லீப் எடுக்கணும்ல. அந்த லீப் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேஷ் வேணும். அது நம்மளுக்கு என்ன நம்ம மாதிரி B40க்கு வந்து என்ன மாதிரி B40 தான் என்ன நம்மள மாதிரி B40க்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது நான் ஒரு பணக்காரன் வந்து போட்டு பிடிச்சிட்டு ஒரு ஸ்டுடியோலாம் ஆரம்பிச்சிருப்பான். நம்ம அப்பதான் வந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்போம்.